இறைவனின் தாயே, ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அருளேயம் பரிவே. இறைவனின் தாயே, ஆதாரம் நீயே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் திகில் போக்க வர வேண்டுமே. கரை சேராத ஓடங்களானோ எம்மை திரை மீட்க வர வேண்டுமே. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் திகில் போக்க வர வேண்டுமே. கரை சேராத ஓடங்களானோ எம்மை சிறை மீட்க வர வேண்டுமே. வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி, வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி, நீரங்கள் நிறைவான தயவானதாலே. இறைவனின் தாயே, ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அருளேயம் பரிவே. இறைவனின் தாயே, ஆதாரம் நீயே. இறை இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நம் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த நாள். ஆண்டினுடைய புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு நம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு புதிய வாழ்வாக தொடங்கவிருக்கின்ற இந்த நாள். இந்த நாள் நமது வாழ்க்கையிலே இறைவன் கொடுத்த ஒரு கொடை. இந்த வாழ்வை பலர் இந்த வாழ்வதற்கான ஒரு அழைப்பை பெறவில்லை. நம்ம ஒவ்வொருவருமே இந்த 2025ஆம் ஆண்டிலே நாங்கள் வாழ்வதற்கு என்று சொல்லி கடவுள் திட்டம் போட்டிருக்கின்றார். நம்ம எல்லோருடைய வாழ்வுக்குள்ளும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள், ஆசைகள், கனவுகள் என்பது நமது வாழ்வுக்குள்ளே அதிகமாகவே இருக்கின்றது. எனவே நமது ஆசைகள், கனவுகள் எல்லாவற்றையுமே நாங்கள் அடைய வேண்டும் என்று இந்த அன்னையினுடைய பரிந்துரை நமது வாழ்விலே நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னையாம் திருச்சபை ஆண்டுடைய முதல் நாளிலே இறைவனுடைய தாயை நம் ஒவ்வொருடைய தாயாக, நமது பாதுகாப்பாக, நமக்காக பரிந்து பேசுகின்றவளாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2005ஆம் ஆண்டை நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற கருப்பொருளின் கீழே இந்த ஆண்டு முழுவதையும் சிந்திக்க, தியானிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே நம்பிக்கையின் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை நல்லது நடக்கும், இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேடுவது, நான் எதிர்பார்ப்பது, என்னுடைய ஆசைகள், என் கனவுகள் நிறைவேறும் என்ற எதிர்நோக்கு நமது வாழ்வுக்குள்ளே நிச்சயமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த அன்னையினுடைய பரிந்துரையிலே நாங்கள் சரணாகதி அடைவோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு சரித்திரம் என்பார்கள். இந்த சரித்திரம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே அந்த சரித்திரம் எழுதப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்களாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது எழுதப்படுகின்றது. நாம் வாழ்க்கையிலே உயர்வை, முன்னேற்றத்தை, சாதனையை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மணித்துளிகளையும், ஒவ்வொரு நாளையும் நாங்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு அவற்றை பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நிச்சயமாக அடையலாம். நானும் நீங்களும் நாம் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையிலே வெற்றிகளையும் சாதனைகளையும் நாங்கள் அடைய துடிக்கின்றோம். எல்லோருடைய வாழ்விலுமே பல்வேறு விதமான ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றது. எனவே இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அன்னை கன்னிமரியாருடைய பரிந்துரை நமது வாழ்வுக்குள்ளே நிறைவாக இருக்க நாங்கள் நிச்சயமாக தீர்மானிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக நாங்கள் நமக்கு வருகின்ற போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகளிலே ஆண்டவருடைய உதவியோடு, அவருடைய தயவோடு நாங்கள் முன்னெடுத்து செல்லவும்
நாங்கள் பெற்ற வாழ்விலே மகிழ்ச்சியை நாங்கள் பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக, மகிழ்ச்சியினுடைய அந்த கனியை நாங்கள் சுவைக்க பிறருக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கின்றவர்களாக, பிறரை நமது வாழ்வால் வார்த்தைகளால் அவர்களை அன்பு செய்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பளித்து மனித நேயம் கொண்ட ஈர இதயம் கொண்ட மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் தீர்மானம் எடுப்போம். நமது எண்ணங்கள் உயர்வாக இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக உயர்வோம். இறைவன் நம் திட்டங்களையும் நமது எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்னை கன்னிமரியாருடைய பரிந்துரையிலே ஆசீர்வதித்து நமது திட்டங்கள் நமது எதிர்பார்ப்புகள் நிறைவேற துணை புரிவாராக. ஆமேன். மலர்ந்த புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருவதாக.